இந்த பனை தொழில் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் தொழிலா சிவகங்கையில வந்து கொண்டு வரதுக்கு மிக பெரிய வாய்ப்பு இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இப்ப மாதவரத்தில வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட டோட்டல் ஃபண்டிங்ல வந்து இந்த பனையிலிருந்து கிடைக்கிற பொருள்கள ப்ராசஸ் பண்றது, கிழங்கு ப்ராசஸ் பண்றது, அதேமாரி கருப்பட்டி எப்படி தயாரிக்கிறது, பனங்கல்கண்டு இந்த மாரி ஈட்டபிள்ஸ் வந்து பனையில நெறைய கிடைக்குது. அதை எப்படி தயாரிக்கிறதுங்கிற பயிற்சி மையம் நடத்துறாங்க. மாதவரத்தில டைரக்ட் சென்ட்ரல் ஃபண்டிங்ல நடக்குது. ஆனா சிவகங்கை மாரி லட்சக்கணக்கான பனை மரங்கள் இருக்கிற இடம் சிவகங்கை, ராமநாதபுரம்லாம் வருது. குறிப்பா சிவகங்கையில வந்து பனை சார்ந்த தொழில் வந்து அழிந்து வரும் தொழிலா இருக்கு. இத ஒரு மீட்டுருவாக்கம் செய்றதுக்கு, அந்த மாதவரத்தில இருக்கிற மாரியே ஒரு பயிற்சி மையம் ஒண்ணு, முக்கியமா இங்க சிவகங்கையில ஒரு செட்டப் சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட இந்த பட்ஜெட்ல கொண்டு வந்தா எங்களுக்கு ரொம்ப சரியா இருக்கும். இதுவரையிலும் இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு ஒரு தொழிற்சாலைகளோ, ஒரு வேலைவாய்ப்பு சூழ்நிலைகளோ கிடையாது. பலமுறை மத்திய மினிஸ்டராகவும், ஃபைனான்சியல் மினிஸ்டராகவும் இருந்த சிதம்பரம் தொகுதி கிட்டத்தட்ட 6, 7 முறை அவங்க தான் இங்கே எம்பியாக இருந்திருக்காங்க. ஆனால் எந்த ஒரு சிறப்பான திட்டமும் இங்கே இல்லை. இப்போ வரக்கூடிய இந்த மத்திய பட்ஜெட்லையாவது சிவகங்கை மாவட்டத்துக்கு ஒரு நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை, நிரந்தர வருமானத்துக்குரிய வழிகளை உருவாக்கக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கணும். சிவகங்கைக்குன்னு கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்தணும். சிவகங்கை மாவட்டத்தில் வந்துட்டு மிகவும் பின்தங்கிய மாவட்டம் இது. இதில் வந்துட்டு இந்த காளையார்கோவிலில் இருக்க அந்த காளீஸ்வரி மில்லு வந்துட்டு தேசிய நூற்பாலை அது வந்துட்டு ஓராண்டுகளுக்கு மேலே வந்துட்டு மூடி கிடக்கு. அதுக்கு வந்துட்டு மத்திய அரசு நிதி ஒதுக்கி அதை வந்துட்டு திறக்கணும். ஏன்னா அது பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அது வேலைவாய்ப்பை கொடுத்துச்சு. அந்த பகுதியோட பொருளாதாரத்தை அந்த மில்லு சார்ந்து வந்து நிறையா அவங்களுக்கு வந்துட்டு பயன்பட்டுச்சு. அந்த பொருளாதாரம் இப்போ வந்துட்டு முடங்கி போய் கிடக்கு. அதை திறக்கிறதுக்கு மத்திய அரசு வந்துட்டு உடனடியாக இந்த வர்ற நிதி கோரிக்கையில் வந்துட்டு அவங்க வந்துட்டு நிதியை ஒதுக்கி அதை திறக்கணும். சிறுதொழில்கள் டெவலப்மெண்ட்டே எங்க மாவட்டத்துல கிடையாது. மத்திய அரசுகிட்ட வந்து பாத்தீங்கன்னா, எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீம் மூலியமா வந்து என்ன பண்ணும்னா, சிறுதொழிலுக்கு வந்து கடன் கொடுத்து, புதிய வணிகர்களை உருவாக்குதல். அதற்கு வந்து சிவகங்கை மாவட்டத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கும். இங்க உள்ள பேங்க் எல்லாம் மூலியமா ஒரு டார்கெட் மாரி வச்சு, ஒவ்வொரு பேங்க்கும் வந்து நீங்க இவ்வளவு சிறு வணிகங்களுக்கு இவ்வளவு தூர தொகைகள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு குடுப்பதன் மூலியமாக இந்த மாவட்டத்தின் மக்களை முன்னேற்ற முடியும். மத்திய அரசாங்கத்தினுடைய ஏதாவது தொழில்துறை வந்து சிவகங்கை மாவட்டத்தில் துவங்கினா வந்து ஒரு இளைஞர்களுக்கு, ஏழைகளுக்கு வந்து ஒரு பெரிய பயனுள்ளதாக அமையும் போகிறது வந்து அதுக்காக இங்கே சிவகங்கை மாவட்டத்துக்கு ஏதாவது தொழில்துறை துவங்குறதுக்கு நிதி ஒதுக்குவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அடுத்தது வந்து ரயில் போக்குவரத்து. காரைக்குடி ரயில் நிலையத்தை ஒட்டி அரியக்குடியை இணைக்கக்கூடிய இடத்துல வந்து ரயில்வே கேட் இருக்குது. அந்த கேட்டுக்கும் காரைக்குடிக்கும் இணைப்புக்கு வந்து ஒரு 50 கிராமங்கள் வந்து அந்த கேட் வந்து 2ஆ பிரிக்குது. காலை நேரத்தில் வந்து அலுவலகத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் வந்து கேட் தொடர்ந்து 3 ரயில் வந்து பயணப்படுறதுனால அது போக்குவரத்து இடையூறு வந்து பெருசாக இருக்குது. பள்ளிக்கோ அலுவல் பணிக்கோ போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப இடையூறாக இருக்குது. அதில் வந்து ஒரு மேம்பாலம் அமைச்சு கொடுத்தா வந்து சிறப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஒரு 40-50 கிராமங்கள் வந்து அந்த கேட்டுக்கு அந்த பக்கம் இருந்து காரைக்குடிக்கு வந்து தொழிலுக்காகவும் கல்விக்காகவும் வரக்கூடிய சூழல் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அந்த ஒரு மேம்பாலம் அமைச்சுன்னா சிறப்பாக இருக்கும். இந்த பகுதியில் இருந்து கல்லூரியிலேருந்து படிச்சுட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வானம் பார்த்த பூமியாக தான் இருக்குது. விவசாயங்களும் செழிப்பாக இல்லை. படித்தவங்க எல்லாரும் சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத்து, வெளிநாடுகள்னு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு தொழிற்சாலை, அதாவது வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய தொழிற்சாலை இந்த பகுதிகளில் இல்லை. அதை வந்து அமைக்கிற மாதிரியான திட்டங்களை இந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். கொண்டு வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ மதுரை மாவட்டம் பாருங்க, இந்த பக்கம் அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லா மாவட்டமும் டெவலப் ஆயிடுச்சு. சிவகங்கை எப்போ ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். நிதியமைச்சர் எத்தனையோ ஆண்டுகள் இங்கே வந்து அமைச்சராக இருந்தாங்க. அவங்களும் எந்த டெவலப்மெண்ட் பண்ணல. காரைக்குடியில் இருக்கிற டெவலப்மெண்ட் சிவகங்கையில கிடையாது. இப்போ சிவகங்கையில ஏதாவது ஒரு 2-3 தொழிற்சாலைகள் வந்தாலாவது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்புனால மற்ற தீய செயல்களுக்கு போக மாட்டாங்க. அதாவது பெண்கள் வன்கொடுமையா இருக்கட்டும், பாலியல் தொல்லையா இருக்கட்டும், கஞ்சா புழக்கமா இருக்கட்டும், இந்த கொலை பண்றது, இந்த மாதிரி எல்லாம் விஷயத்துக்கு போகாம அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க.